பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக இது பிடிக்கும். VIR அப்படின்ற பிராண்டில் இருக்கிற MDF ஷீட்டு. ஸோ இந்த MDF ஷீட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். நீங்கள் இப்போ பார்க்க போகிற விலாக் வந்து எங்களோட ஆனிவர்சரி விலாக் தான். 5 எங்கள் லைஃப்லேயே வந்து மறக்க முடியாத ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ இந்த டே எங்களுக்கு எப்படி போச்சு அண்ட் கிச்சன் அப்டேட்டுமே வந்துட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தான் வச்சு நான் வந்து குக்கிங்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் அந்த சைட்லாம் காமிச்சா ரொம்ப மோசமாக இருக்கும். இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. மாடியில் அப்படின்றதுனால நல்லா வந்து சூப்பராக வந்து வேடிக்கை பார்த்துட்டே சமைக்க முடியுது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டிவி வேறு இருக்குது. ஸோ நான் ஏதாவது சாங்ஸ் போட்டுகிட்டே அப்படியே வந்துட்டு குக்கிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து ஒரு 5 டேஸாக வந்து இப்படி தான் என்னோடய ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரொட்டீன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுவுமே நான் வந்து உங்களுக்கு அடுத்த விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன், நான் எப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கோ வித் த ஃப்ளோவில் போக வேண்டியது தான். வாங்க. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா வரலட்சுமி அம்மனுக்கு நம்ம சாமிக்கு கட்டி விடுவோம்ல, ஸோ அதே சாரியை வந்து வெட்டிங் ஆனிவர்சரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதுவும் நியூ சாரீ அப்படின்றனால நான் வெட்டிங் ஆனிவர்சரிக்குன்னு தனியாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. இந்த ப்ளவுஸ்மே வந்துட்டு நான் எம்ப்ராய்டிங் டிசைன் போட்டு லைட்டாக வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து கேட்டிருந்தேன். அதே மாதிரி எனக்கு வந்து சூப்பராக ஸ்டிச் பண்ணி வந்துருச்சு. இப்போ வந்து இதை தான் நான் வியர் பண்ண போகிறேன். நான் ரெடியாகி வந்தாச்சு. ஸோ இது என்னோட ஆனிவர்சரி அவுட்ஃபிட். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் ஜிமிக்கெல்லாம் போட்டிருக்கேன். மேரேஜ் ஆன புதுசில் தான் இதெல்லாம் நான் போட்டது. ஸோ இந்த ட்ரெஸ்க்கு இது நல்லா சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வியர் பண்ணியாச்சு. தாராளமாக எடுத்துக்கோங்க. ஸோ ஆமாம், இதெல்லாம் போட மாட்டேன். ஒன்லி பேங்கிள்ஸ்லாம் பெருசாக விரும்பி நான் போட மாட்டேன். பட் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக இருக்குல்ல ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள், ஸோ அது நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதை நான் இன்ஸ்டாவில் பார்த்தேன்னா ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் இங்கே இருக்க லோக்கல் ஷாப்பில் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ பேங்கிள்ஸே பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக இது பிடிக்கும். அதனால் ஸோ நம்மளும் ட்ரை பண்ணுவோன்னு இந்த ஒரு கலரும், ஸோ இந்த கலர் சூப்பராக இருக்குல்ல. ஸோ இந்த 2 கலருமே வந்துட்டு மேட்ச் பண்ணிட்டு போடலாம்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போடுவோம் நம்ம இப்போ. மை ரெயின் ட்ராப்ஸ் பேங்கிள். இது நல்லா இருக்கா? இப்படி போடுறது நம்மளாம் இவ்வளோ வளையல்லாம் போட்டதே இல்லை. வளைகாப்புக்கு அப்புறம் இப்படி போடுறேன். முடிச்சிருவேன், அவ்வளோதான். பாப்பா பார்க்கலாம், என்னடா அம்மா இது மேலே போட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. கோயிலுக்கு கிளம்பிட்டோம். பாப்பாவோட ட்ரெஸ்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட கசின் வாங்கிட்டு வந்தது. வாவ் பாப்பா, இது என்ன ட்ரெஸ் டா? என்ன ட்ரெஸ் இது? மியோ ட்ரெஸ். உரை நடத்தும் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே
பாலும் பருப்பும் பால் தெளிவாகும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தங்கமே தங்க குட்டி. முன்னாடி கல்யாணம் முடிச்சு இப்போதே ஒரு 5 minutes ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. நாங்கள் வந்திருக்க கோவில் வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயில். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் ரொம்ப ஃபேமஸான கோவிலும் கூட. திருவிழா 10 days நடக்கும். மே மந்த்ல தான் யூஸ்வலா திருவிழா டைம் வரும். நல்ல வெக்கேஷன் டைம் அப்படின்றனால க்ரௌட் வந்து பயங்கரமா இருக்கும். சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். ஸோ மே மந்த்க்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. நாங்கள் போனது ஆனிவர்சரி அப்போ வெனஸ்டே அப்படின்றதுனால பெருசா க்ரௌட் இல்லை. ஃப்ரைடே அப்படின்னா கொஞ்சம் க்ரௌட் வந்து இருக்கும் இந்த கோவில்ல. நாங்கள் லாஸ்ட்டாக இந்த கோவிலுக்கு எப்போ வந்தோம் அப்படின்னா பாப்பா பிறந்து ஒரு 40-45 days இருக்கப்போ வந்து வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் திருவிழா டைம் அப்போ நாங்கள் வந்து கோவிலுக்குள்ளெல்லாம் வரல, சும்மா வெளியில் மட்டும் வேடிக்கை பார்த்துட்டு அப்படி வந்து கிளம்பிட்டோம். ஸோ பாப்பா வந்து இப்போ நடந்து வரப்போ வந்து இப்போதான் நாங்கள் வந்து வந்திருக்கோம் இந்த கோவிலுக்கு. ஸோ இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். ரொம்ப நல்லா இருக்கும், அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும் இந்த டெம்பிளுக்கு வந்தாலே. என்னம்மா என்னம்மா ஸோ சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. சாமி வந்து ரொம்ப பக்கத்தில் போய் பார்த்தோம். இந்த கேமராலாம் லோடு இல்லைல்ல, ஸோ அதனால உங்ககிட்ட காட்ட முடியல. அந்த வைப்ரேஷன் வந்து ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும் அங்கே போனாலே. என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த புக் ஸ்டால் மாதிரி சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல. இது வந்து நாங்கள் இப்போ தான் பார்த்தோம். நிறைய தமிழ் புக்ஸ் இருக்குங்க, நிறைய வாங்கலாம். ஸோ அங்கே நாங்கள் பார்த்தோம். எங்கள் மாமாவுக்கு வந்து தமிழ் புக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், எதுனாச்சும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே வந்து உள்ள ஆள் இல்லை, அதனால வந்து சும்மா மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப எதுனாச்சும் ஒன்று பிக் பண்ணணும். அப்போ இது என்னதுடா? என்னது? பொய் பொய். எம்டியாக நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்குது. இங்கே ஒரு செல்ஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க கிச்சனில். இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு நேற்று தான் வந்து இங்கே மட்டும் வந்து இந்த வாலில் வந்து பூசிட்டு போனாங்க. ஸோ அந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும் வந்து பூசியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாக வால் ஷெல்ஃப் வரும். ஸோ அதனால் நமக்கு வந்து இப்போ பார்க்குறது கிச்சன் இப்படி தான் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ கோவிலுக்கு போயிட்டு வர கேப்பில் வந்துட்டு இந்த ஷீட்லாம் வந்து இப்போ இறக்கி விட்டுருக்காங்க. இது வந்து உள்ளே வந்து பார்ட்டிஷன் பண்ணி பாக்ஸ் பண்ணுறதுக்கான ஷீட் பார்த்தீங்கன்னா விஐஆர் அப்படின்ற பிராண்டில் இருக்கிற எம்டிஎஃப் ஷீட்டு. ஸோ இந்த எம்டிஎஃப் ஷீட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா உள்ள பாக்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு பார்ட்டிஷன்லாம் பிரிப்போம்ல, ஸோ அதுக்கு பார்ட்டிஷன் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம எம்டிஎஃப் போடுறோம். ஸோ டோருக்கு வந்து நம்ம வேறு இது தான் போட போகிறோம். ஸோ அது வரவும் நான் என்னென்னு உங்களுக்கு நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இப்போதைக்கு நம்மளோட கிச்சன் அப்டேட் வந்து இதுதான். கல்யாண நாளுக்கு நம்ம வந்து இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வைப்போம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு பிளான் வந்து நமக்கு சொதப்போம். இந்த டைம் பார்த்திங்கன்னா எந்த பிளானுமே இல்லை. அப்படியே சரி ட்ரெஸ்ஸாக ஓகே சாமிக்கு வாங்கின சாரியவே நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம், அதுவும் நியூ சாரீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அதவே ஸ்டிச் பண்ணி போட்டாச்சு. டக்குன்னு எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணி அங்கே போயிட்டு வந்துட்டோம். அது ரொம்ப பக்கத்தில் சாமி பார்த்துட்டு வந்தோம். அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பிளான் அப்படின்னு தெரியல. இப்படி நமக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் எதுவும் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அது தெரியாத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது. என் சைடு இருந்து பெருசாக இந்த சர்ப்ரைஸ் எதுவும் கிஃப்ட்டோ எதுவும் கிடையாது. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, கிச்சன் ஒர்க் போயிட்டுருக்கு, பயங்கர ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. எங்களுக்கு குக்கிங் பண்ணுறதே எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக வந்து இப்போ இருக்குது. அதனால் நான் வேறு எதுவும் இப்போதைக்கு வந்து யோசிக்க முடியல. ஸோ குயிக்காக நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து நம்ம என்ன பிளான் அப்படின்றத வந்து அப்போ பார்ப்போம். பை. ஸோ கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல வந்துட்டு நான் குக்கிங்லாம் வந்து பண்ணவே இல்லை. லஞ்ச் வந்து வெளியில சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட். ஸோ இதுதான் என்னோட சர்ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ முக்கியமான ஒரு ஒர்க்குக்காக நாங்கள் வெளியில வந்து போகிறோம். இதுதான் அந்த முக்கியமான ஒர்க். ஸோ நம்ம வீட்டில் வந்துட்டு மாடுலர் கிச்சன் ஒர்க் போயிட்டு இருக்குதுல, அதுக்கு வந்துட்டு கலர் செலக்ட் பண்ணலாம் அந்த டோருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி MDF ஷீட்ல எல்லா பாக்ஸுமே பண்ணி உள்ள பார்ட்டிஷன்லாம் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேல டோர் கலர் வந்து நம்ம சூஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். அங்க போய் புக்லெட் பாக்குற வரைக்கும் எங்களுக்கு அவ்வளவு கன்ஃபியூஷன் வந்து ஆகவே இல்லை. பட் அது பார்த்ததுக்கு அப்புறம் தான் பயங்கர கன்ஃபியூஷனா இருந்துச்சு. பட் நான் கிளியரா இருந்தேன், லைட் கலர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் எங்க டைல் கலர் பாத்தீங்கன்னா டார்க்கா தான் இருக்கும். அதனால நம்ம லைட் கலர் போனாதான் வந்துட்டு கொஞ்சம் பாக்குறதுக்கு வந்து பிரைட்டா வந்து கிச்சன் வந்து வியூ இருக்கும் அப்படின்றதுக்காக நான் கிளியரா இருந்தேன். லைட் கலர்ல நிறைய கலர் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்களா, அதனால வந்து ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 hour மேல ஆயிடுச்சு செலக்ட் பண்றதுக்கு. அப்பவுமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணல, ஒரு 4 கலர் செலக்ட் மட்டும் பண்ணி வச்சிருந்தோம். கூடவே பாத்தீங்கன்னா நம்ம கிராக்கரி யூனிட், பூஜா யூனிட்டுமே வந்துட்டு பிளான் பண்ணிருக்கோம். அது நம்ம பெட்ரூம்ல இருக்க வார்ட்ரோப் டோருமே வந்து சேஞ்ச் பண்ண போறோம். பிகாஸ் அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. சோ இப்ப அதுதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். ஒரு வழியா எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. இப்பதான் மைண்டே ரிலாக்ஸா இருக்கு. பிகாஸ் இதுதான் மைண்ட்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு எனக்கு ஒரு 1 வீக்காவே. சோ இங்க வந்து கொஞ்சம் லேட் ஆனாலுமே வந்துட்டு நம்ம போட்டதுக்கு அப்புறம் வீட்டுல பாத்துட்டதுக்கு அப்புறம் அந்த லுக் பாக்குறதுக்கு நமக்கு வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாது. வேற கலர் சூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்துட்டு லேட் ஆனாலுமே வந்துட்டு பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொறுமையாவே வந்து நாங்க சூஸ் பண்ணிட்டோம். பாத்தீங்கன்னா டம்மி கிச்சன்லாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க வித் டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக நாங்க எல்லாமே ஆல்ரெடி சூஸ் பண்ணி இன்டீரியர் டிசைனர்கிட்ட வந்துட்டு சொல்லிட்டோம். பட் பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்க பாத்துட்டு இருந்தோம். விக்கெட் பேஸ்கெட் வந்துட்டு நாங்க வந்து வேற ஒரு ஐடியா பண்ணிருக்கோம். அது எந்த அளவுக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்னு தெரியல. சோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த vlogல வந்து நான் ஷேர் பண்றேன். அப்படியே ஈவினிங் வந்து மூவி போலாம் அப்படின்னு சொன்னாங்க ஹஸ்பண்ட். ஃபேமிலியோட வந்துட்டு குடும்பஸ்தன் மூவிக்கு போனோம். கரெக்டா ஆனிவர்சரி அப்படின்றதுனால இந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பட் மூவி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே Feb 6 வந்துட்டு தல மூவி வந்து ரிலீஸ் ஆகுது, விடாமுயற்சி. ஸோ டிக்கெட்லாம் 4 days பிஃபோரே வந்து எடுத்து வச்சாச்சு. ஸோ ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நானும் ஹஸ்பண்டும் பாக்குறதுக்கு. about this video உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து மீட் பண்றேன். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை.